நான் ஃபாலோ பண்ற விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. முடிஞ்சா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த சித்தாபுதூர் ஐயப்பன் கோயில்ல பாத்தீங்கன்னா ஐயப்பன் டீ ஸ்டால்னு சொல்லிட்டு இந்த ஐயப்பன் கோயிலுக்கு ஆப்போசிட்லயே, அதாவது கோயிலுக்குள்ள போனீங்க போயிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து ஒரு கடை இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடுடா, இங்க இருந்து போனா லெஃப்ட்ரா, இங்க இருந்து போனா லெஃப்ட்ரா, லெஃப்ட்டா. சரி சரி விடுங்க, ஏதோ ஒரு சைடு இருக்கும். ஆனா கோயிலுக்குள்ள போனீங்கன்னா ஐயப்பன் டீ ஸ்டால்னு சொல்லிட்டு கேரளா ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த இலையடை, சுயம், நெய்யப்பம், புட்டு. இன்னைக்கு ஆக்சுவலா நாங்க எங்க கம்முன்றா, நானே மக்கப் பண்ணி பேசிட்டு இருக்கேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அஞ்சு மணிக்கு ஓப்பனா, 5 மணிக்குலேருந்து ரெடி ஆயிடும். புட்டு, கடலை, ஆப்பம், நெய் ரோஸ்ட்டு, கீ ரோஸ்ட்டு, பழ பஜ்ஜி, உளுந்து வடை, அப்புறம் அப்பம், அடை, தொய்யா, இந்த மாதிரி எல்லா ஐட்டம் இருக்கும். மெயினாக வந்து புட்டு, கடலை, பழ பஜ்ஜி, அப்பம் இதெல்லாம் ரெகுலராக கிடைக்கும். காலையில அப்புறம் மத்தியானம் வந்து டிஃபன் கிடையாது, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் இருக்காது. மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கும். சீசன் டைமில் ஈவினிங்கும் டிஃபன் இருக்கும். எத்தனை வருஷம் இது இப்போ வந்து கடை ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும். உங்கள் சொந்த ஊருங்களா? இதே சொந்த ஊருக்கு என்னோடது வந்து பாலக்காடு. இப்போ கடை ஓனரோட வந்து திருச்சூர். அவங்க வந்து பிறந்து வளர்ந்த எல்லாம் இங்கே தான். நானே வந்து இங்கே வந்து 48 வருஷம் வச்சு. எல்லாம் காலையில் ஒரு 4 மணி 3:30 மணிக்கெல்லாம் 3:30 இவங்க எந்திரிச்சிருவாங்க. அப்படின்னு இல்லை, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எல்லா ஐட்டமும் போகும். புட்டு கடலை, ஆமாம், புட்டு கடலை, இடியாப்பம், இதெல்லாம் கேரளா தமிழ்நாட்டு ஐட்டம் கூட தானே, அதெல்லாம் போகும். முடிஞ்சிருச்சுல்ல. ஹாப்பி பர்த்டே மாதிரி ஓபன் பண்ணி ஓகே. திஸ் இஸ் கால்டு பழ பஜ்ஜி, கேரளா ஃபேமஸ்ஸு. ஃபஸ்ட் டைம் இந்த காம்போ ட்ரை பண்ண போகிறேன். பழ பஜ்ஜி, கரும்பு சர்க்கரை ப்ளஸ் புட்டு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு கேரளா யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. நான் கூட நினச்சேன் இன்னும் கேவலமான டேஸ்ட்டாக இருக்குது இவனுங்களுக்குன்னு. உண்மையாகவே அல்டிமேட். உப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள தேங்காய் ஸ்டஃபிங்லாம் வச்சு இந்த குழம்பும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது. ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் இல்லாமல் குழம்பு நல்லா இருக்குது. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா மண்டையாற்ற மேன்லி. திஸ் இஸ் கால்டு இலையடை. அரிசி மாவில் தானே பண்ணுறாங்க ஆக்சுவலாக, பச்சரிசி. வா, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு பிரவீன் வீட்டில் வந்து அடிக்கடி சாப்பிட்ருக்கேன். எஸ்பெஷலி அவங்க பாட்டியெல்லாம் வரும்போது செஞ்சு தருவாங்க இலையடைன்னு சொல்லிட்டு. மேலே வந்து அரிசி, உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பட் இங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்காய், இந்த ஒப்புட்டு சாப்பிடுவோம். ஒப்புட்டு, இனிப்பு புட்டு சாப்பிடுவோம்ல, தேங்காய் ஒப்புட்டு, அது அந்த மாதிரி இருக்கு உள்ள டேஸ்ட்டு. நீ கடைசி எப்போ சாப்பிட்டேன் இலையோட? 2 மாதம். எப்படி நான் சாப்பிட்டு பல வருஷம் இருக்கு. வீட்டில் செஞ்ச புறா, வீட்டில் செஞ்ச புறா. இதன் பெயர் தான் நெய்யப்பம். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது.
கம்பேரிட்டிவ்லி இளையடாயை கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கு. சுயம் தான் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. அது வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இருக்குமாமா. உங்களுக்கு காலையில் கடை இருக்கும், அதுக்கப்புறம் ஈவினிங் கடை இருக்கும். மத்தியானம் வந்து நார்மலாக உங்களுக்கு டீ ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபுட்டெல்லாம் எதுவும் இருக்காது. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. பாய்.